வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைங்க கட்டளை கொடுத்து பார்த்து வருகிறோம். இந்த நாளிலே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் பார்க்குறோம். 24 ஆண்டவர் அங்கே சவுல் சொல்கிறார், நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தை மீறினாலே நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, சவுல் ராஜாவை பொறுத்து பார்ப்போம். இஸ்ரேலில் முதல் ராஜா என்று பெயர் பெற்றவன். தேவ பிள்ளைகளே, அவன் எல்லாத்திலும் உயரமானவன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் இவன் கட்டளைக்கும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் வார்த்தைக்கும் என்ன பண்ணலை, செவி சாய்க்கலை. தேவன் என்ன கட்டளை யார் மூலமாக கொடுக்காரு? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்காரு. அந்த வார்த்தை தேவன் சொல்கிறத அப்படியே என்ன பண்ண ஊழியக்காரன் சொல்றாரு. அப்போ முதல்ல தேவனுடைய கட்டளைக்கு தேவனுக்கு கீழ்ப்படியலை, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் செவி சாய்க்கலை. தேவ பிள்ளைகள், அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, அதனால சவுல் ராஜாவை ஆண்டவர் என்ன பண்ணினார்னா ராஜாவை இல்லாதபடி தள்ளி தாவீது ராஜாவை ஏற்படுத்தினான் என்று வேதத்தில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சவுல்கிட்ட ஆண்டவர் முகம் கொடுத்து கூட பேசவில்லை என்று பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, இவன் சொல்லுகிறான், ஆடு மாடுகள் நாங்கள் பலியிட வந்தோம் ஏன்னா எல்லாம் சொல்லுகிறான். தேவ பிள்ளை கட்டளை மீறினதுனால அங்கே எல்லாம் வந்துடுது. என்ன வந்துடுது? எல்லாம் நீ தேவனுடைய கட்டளை மீறிட்டாலே பிசாசு உள்ள வந்துடுவான். பிலிஷன் வந்துடும், போராட்டம் வந்துடும். அதில் நீங்கள் 21ஆம் அதிகாரத்தை அந்த 21ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டளை இப்படி பார்க்கணும் எல்லாம் வந்துடும் சொல்லி சாமர்த்தியத்தை சொல்கிறான். இன்னைக்கு அநேக போராட்ட பிரச்சனைகள் பிசாசுக்கு காரணம் என்ன? தேவ கட்டளைக்கு நீ கீழ்ப்படிக்கல, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல. ஊழியக்காரர் சொல்லுவார், ஆண்டவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருப்பா, மனம் திரும்ப அப்படின்னு சொல்லுவார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், ஐயோ நான் போதவரோட வார்த்தை கேளாமல் போனேன். கடைசி காலங்களில் எல்லாம் இழந்து போனதுக்கப்புறம் நான் அநேகரை தான் இழந்து, பணக்காரன் அன்னைக்கு பிச்சைக்காரன் ஆயிருந்தான், எம்பியாக இருக்கவன் என்னைக்கு என்ன கீழே விழுந்துருந்தான், மந்திரியாக இருக்கிறவன் கீழே விழுந்துருவான், அதிகாரியாக இருக்கிறவன் கீழே விழுந்துருவான். கட்டளைக்கு செவி சாய்க்கணும். நீ ராஜாவாக பணம் வந்த உடனே ராஜாவாக இருந்தவனே, எம்பி ஆனவனே, எம்எல்ஏ ஆனவனே, முதலமைச்சர் ஆனவனே, பிரதமர் ஆனவனே, ஐயோ நான் எனக்கு இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் செய்வேன் என்று சொல்லி நீ பல விதமான காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கலாம். என்ன மக்களை பிரியப்படுத்துறதுக்கு நீ நடக்கலாம். என்ன அந்த மக்களை பிரியப்படுத்தா, ஐயோ இந்த முஸ்லீம் மக்களை பிரியப்படுத்தினா நமக்கு ஓட்டு விழுந்துடும், கிறிஸ்தவ மக்களை பிரியப்படுத்தினா ஓட்டு விழுந்துடும், இந்து மக்களை பிரியப்படுத்தினா ஓட்டு விழுந்துடும். அப்படி இல்லை, மக்களுக்கு பிரியப்படுத்தி தேவனுடைய கட்டளை மீறி ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காம போனா தேவ பிள்ளைங்க சவுல் நாண்டுக்கு நின்று செத்தான் இதில் பார்க்குறோம். தன் ஈட்டியை கொத்தி அந்த தலைக்கில நிப்பாட்டி வச்சு சவுல் செத்து போனான் என்று பார்க்கணும். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய நிலைமை எப்படி தான் இருக்கிறது? தேவனுடைய கட்டளையின் தேவன் தன் ஊழியக்காரன் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்காரன் மூலமாக பேசுகிற அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காம போனீங்கன்னா அவங்களை ராஜாவா எந்த அதிகாரத்தில் இருக்கிறீர்களோ அந்த அதிகாரத்தில் இல்லாதபடி தேவன் உங்களை தள்ளி போடுவார். தெய்வ பிள்ளைகளை, எந்த உத்தியோகத்தில் இருக்கலாம், ஒரு நிமிஷத்தில் பாருங்க. சில அதிகாரி பார்க்கலாம் தேவ பிள்ளைகளை, கடந்த நாட்களில் பார்க்குறோம், ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாங்க, கோர்ட்டு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் என்ன அவர் செவி கட்டளைக்கு மீறி நடந்துட்டார். தேவ பிள்ளைகளை, அவர் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். தேவ பிள்ளைகளை, நமக்கு அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம், போய் கேஸ் எதெல்லாம் போடலாம், பாய்ச்சா பழிக்காது. அவர் சமூகத்தில் பாய்ச்சா பழிக்காது. இங்கே வேணால் நீ பணத்தை கொடுத்துங்கலாம், அங்கே பணங்கள்லாம் செல்லுபடி ஆகாது. தள்ளுனா எப்படி யார் மூலமாக உன்னை தள்ளி விடுவார்? அப்புறம் என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி தெரியும் தேவ பிள்ளைகளை, திருநெல்வேலியில் இருந்தார். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தேவ பிள்ளைகளை அவர் பயங்கரமான அவர் என்ன பண்ணுவார்னா கரப்ஷன் வாங்குவார். தேவ பிள்ளைகளை தான் அவர் சுட்டு கூட அப்படின்பார், பெரிய காரியங்களை பண்ணார். தேவ பிள்ளைகளை, எம்ஜிஆர் ஆட்சி இடைத்தேர்தல் பண்ணுன்னு ஜெயிச்சார். உடனே அந்த அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணினார். தேவ பிள்ளைகளை, ஒரு டீக்கு பிச்சை எடுத்தார். தேவ பாருங்க, பெரிய ஒரு அதிகாரியாக இருந்தவன் டீக்கு பிச்சை எடுத்தான். அவனுடைய குடும்பம் நாசமாக போனவன். இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிறேன், என் கண்ணு முன்னாடி எத்தனை பேர் சாட்சியெல்லாம் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகள், அதனால ராஜாவாக இருக்கிறேன்னு, அதிகாரியாக இருக்கிறேன்னு, கலெக்டராக இருக்கிறேன்னு, ஜட்ஜாக இருக்கிறேன்னு, வக்கீலாக இருக்கிறேன்னு, என்ன பிஷப்பாக இருக்கிறேன்னு, அதெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி அதிகாரத்தை தவறாக நீ என்ன பண்ணக்கூடாது. தேவனுடைய கட்டளை என்ன சொல்ல அதை தான் நடக்கணும். சட்டம் என்ன சொல்லுதோ அதான் நடக்கணும். அதை மீறி இவன் மாமாலாம் இது மச்சான்லாம் ஆண்டவர் இதை சொன்னால் செஞ்சிடணும். என்ன மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு, மதத்துக்காரனை பிரியப்படுத்துறதுக்கு, ஜாதிக்காரனுக்கு பிரியப்படுத்துறதுக்கு நீங்கள் நடந்த ஏன்னா கடவுள் உங்களை தள்ளி விடுவார். ராஜாவெல்லாம் அதிகாரிகள் படி தள்ளி விடுவார். தேவ பிள்ளைகள், ஊழியக்காரனாக இல்லாதபடி தள்ளி விடுவார். யாராக இருந்தாலும் ஒரே சட்டம். அந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். கட்டளை மீறக்கூடாது.
என்ன சொல்கிறாரோ அப்படி நடக்கணும். உயர் அதிகாரி என்ன சொன்னால் அது நடக்கலைன்னா என்ன ஆகும்? டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். அதே போல தான் அவர் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். சவுல் ராஜாவை தள்ளி தாவீது ராஜாவை ஏற்படுத்தினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனை, சகோதரியை, தாயை, தாப்பனை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமுத்திரம் திரும்புங்கள். கர்த்தர்களை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே சொல்லுவோம். சவுல் ராஜா அப்பா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ராஜாவில்லாதபடியே அவரை தள்ளி போட்டீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம்ப்பா. நம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியும். மீறி நடக்கக்கூடாது ஆண்டவர். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படி நடக்கும் பொழுது நீர் மனம் இறங்குற தேவனாக இருக்கிறேன். அதிகாரத்தை மேலும் எங்களுக்கு அதிகாரியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறவரே சோத்திரனப்பா. மனம் இறங்குகிற வார்த்தை கேட்டு ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கு. அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படியாமல் போய் எனக்கு இந்த பதவி போயிட்டு அது போயிட்டுன்னு சொல்லி கலைஞர் போட்டு இருந்தா மறுபடியும் ஆண்டவர் சம்பந்தத்தில் கேளுங்க. ஆண்டவர் என்னுடைய கட்டளை திரும்ப எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுன்னு கேளுங்க. கர்த்தர் உதவி செய்யும்.